தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த ஓவியம் எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது உண்மைதான். இந்த ஓவியம் தான் ஆனந்த் ஐயாவோட உயிரையே பறிச்சது. எதுக்கு அங்க நிக்கிறீங்க? ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? வெளியே வாங்க. சொல்றல்ல, இங்க வாங்க. எதை சொல்றதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. ஏமா உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏதாவது ஓவியம் வந்து உயிரை எடுத்துடுமா என்ன? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். அந்த அம்மா பைத்தியம் நினைக்கிறேன், அதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. கான்ஸ்டபிள், இந்த பொம்பளை எப்படிங்க? ஏ நில்லு, எங்க ஓடுற? நில்லு. ஆமா சார், அவங்க பைத்தியம் தான் நினைக்கிறேன், அதான் இப்படி ஓடுறாங்க. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சீமா, நான் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட பேசிட்டேன். ஐ திங்க் நம்ம கிளம்பலாம். அமர், இந்த பெயிண்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லனா இத பத்தி அந்த பொம்பளை இவ்வளவு தூரத்துக்கு பேசியிருக்க மாட்டா. எனக்கு என்னவோ இதுல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது அந்த பொம்பளைக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு தோணுது. நாம அவகிட்ட பேசியே ஆகணும். சீமா, அவங்க கிட்ட நம்ம எதுவும் பேச வேண்டாம். இது ஒரு பெயிண்டிங் தான். ஒரு பெயிண்டிங்கால யாரையும் கொல்ல முடியாது. பெயிண்டிங்க வரைஞ்சி வேணும்னா செவத்துல மாட்டலாம், ஆனா அதை வச்சு யாரையும் கொல்ல முடியாது. இல்ல அமர், அன்னைக்கு மகா கும்பமேளால அந்த அகோரி பாபா என்ன என்கிட்ட சொன்னாரோ அதே தான் நாம இந்த பெயிண்டிங்க பத்தி நெட்ல பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. எனக்கு என்னவோ இந்த பெயிண்டிங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போறதா நல்லதுன்னு தோணுது. நீங்க இதுக்காக போலீஸ் கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. அதுக்குள்ள நான் அந்த பொம்பளையை ஃபாலோ பண்ணி போறேன். ஆமா சீமா, ப்ளீஸ் அமர், ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி செய்யுங்களேன். போலீஸ் கிட்ட இந்த பெயிண்டிங்க கேளுங்க. அந்த ஓவியம் சாதாரணமானது இல்ல, அது அபசகுணமானது. அந்த படம் இல்ல. நில்லுங்க.